அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில், ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில், சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில், பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவன் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் வெயில், திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில், உங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில், பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில், அங்காரகனவன் தங்கும் இடமே
புதனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான் அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கை கூடும் எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பெருமான் உச்சம் தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும் நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர வாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான் அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரி நாதன் வலக்கை மேலே அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரி நாதன் வலக்கை மேலே
வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா. அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலமல்லவா. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் நாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே. திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே. பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா. ராகுவின் பதத்தை கணபதி கைமேல் கண்டால் நன்மைகள் விளையாதா. கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே. கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டி அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே. ஐந்து தலையோடு எழுந்த சுபகேது கணபதி தொடையில் கொலுவிருப்பான். அவன் தொடரும் பிணிகளை நடுங்கச் செய்வான். தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. அன்பர் பெருமக்களே, கோவை மாநகரிலே ஆரஸ்புரம் பகுதியிலே எழுந்து அருளியுள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலானது கோவை காந்தி பூங்காவில் உள்ள அருள்மிகு பாலதண்டபாணி சுவாமி திருக்கோயிலுடைய செயல் அலுவலருடைய நேரடி கட்டுப்பாட்டிலே உபகோயிலாக செயல்பட்டு வருகிறது. இங்கு எழுந்தருளியுள்ள சித்தி விநாயகப் பெருமான் இந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக விளங்கி வருவதோடு இங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வியலிலே அவருடைய ரொம்ப பிரியமான ஒரு தெய்வமாக விளங்கி வருகிறார். இந்த கோயிலுடைய சென்ற குடமுழுக்கிலும் திருமுறை பாராயணம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்தது. அந்த வகையிலே இந்த கோயிலானது மேன்மேலும் நம்மளுடைய நாகப்ப செட்டியார் காட்டன் இந்தியா நிறுவனத்துடைய உரிமையாளர் போன்ற பெரியவர்களெல்லாம் சேர்ந்து இந்த திருக்கோயிலுடைய திருப்பணியை செய்து மிகச்சிறப்பாக இந்த குடமுழுக்கு விழாவை நடத்தி வருகிறார்கள். நம்முடைய அடியார் பெருமக்கள் இந்த விழாவிலே சிறப்பாக பங்கு கொண்டு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சிவா. அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில்
ராமச்சந்திரன் ரோடு ஆர்எஸ்புரத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3ஆம் முறை கும்பாபிஷேகமானது பிரம்மாண்டமாக அந்த சித்தமார்களும் குருமார்களும் 48,000 ரிஷிமார்களும் தெய்வங்களும் பிரம்ம தேவர்களும் தேவதைகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய மகா கும்பாபிஷேக நிகழ்வானது ஆர்எஸ்புரம் பகுதியில் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டுள்ளது. கும்பாபிஷேகம் வேள்வியானது 4 கால வேள்வியாகும். அதில் 3ஆம் கால வேள்வியானது அந்த பூர்ணாகதியுடன் சிவாச்சாரியார்கள் மிக பிரம்மாண்டமாகவே நடத்திவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அன்னதானமானது சிறப்பாகவே நடைபெற்று கொண்டுள்ளது. நாளை அதாவது 4ஆம் கால வேள்வியானது தேதி 11/9/2025 வியாழக்கிழமை காலை 10:45 மணி முதல் 11:45 மணிக்குள் நாம் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வானது சீரோடும் சிறப்போடும் சிவாச்சாரியார்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டுள்ளது. அனைத்து பக்த கோடி அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் சிறுவர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் அனைவரும் வந்து அந்த மகா கும்பாபிஷேகத்தை காணுமாறு அன்போடு விழா கமிட்டியாளர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். வருக வருக என்று. நாம் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தோமானால் 27 தலைமுறை செய்த அத்தனை பாவங்களும் களையப்படும். நம் முன்னோர்கள் செய்த அத்தனை புண்ணியங்களும் நம்மையே வந்து சேரும் என்பது ஐதீகம். அந்த சுவாமிகள் அந்த பிரம்மதேவர் 5 வண்ண தேரை பூட்டி அத்தனை தெய்வங்களையும் தேவதைகளையும் குருமார்களையும் அழைத்து வந்து காணும் காட்சி அல்லவா மகா கும்பாபிஷேக காட்சி. நாம் சாதாரண மனிதர்கள் அல்லவா, நாம் மிகவும் பணிந்தே காணக்கூடிய காட்சி. ஒரு கும்பாபிஷேகத்தில் அத்தனை தெய்வங்களும் சூட்சமமாகவே சித்தர்களும் அவர்களுடைய சுவாசத்தை நம்மேல் படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். மிக பணிவோடு சுவாமி முன் நிற்கும் பொழுது நம்மளை மார்போடு அள்ளி கட்டி கொள்வார் அல்லவா அருள்மிகு சித்தி விநாயகர். அவருடைய ஆசிப்படியே 3வது கும்பாபிஷேகமானது பிரம்மாண்டமாகவே நடைபெற்று கொண்டுள்ளது. சிவா திருச்சிற்றம்பலம். கோயம்புத்தூர் மக்களுக்கு நாங்கள் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருந்து திரு சித்தி விநாயகர் கோயிலிருந்து பேசுகிறோம். இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். 1973ஆம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்புறம் 2004இல் 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது 2025இல் இன்று கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாங்கள் பக்தர்கள் அனைவரும் நாளை கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொண்டு சித்தி விநாயகர் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயிலில் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற சித்தி விநாயகர் 3வது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக 11/9/2025 10:45 to 11:45 கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு விநாயகரோட அருளை பெறணும்னு கேட்டுக்கிறோம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட அன்னதானம் பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் அன்னதானம் இருக்குது. அன்னதானத்தை கலந்துக்கிட்டு விநாயகரோட அருளை பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். மறக்காமல் எல்லோரும் வாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லோரும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விநாயகரோட அருளை பெறுறதுக்கு உங்களை எல்லோரும் அன்போடு அழைக்கிறோம் விழா கமிட்டி சார்பாக. நன்றி. கடந்த 1973 இந்த ஆர்எஸ்புரம் பகுதியிலே நமது சித்தி விநாயகர் திருக்கோயிலினுடைய முதல் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்று இந்த திருக்கோயில் துவங்கப்பட்டு இப்பொழுது 3வது குடமுழுக்கு திருவிழாவானது நேற்றைய தினம் தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று நாளை காலை 5வது யாகசாலை பூஜை நிறைவு பெற்று காலை 10:45 மணிக்கு தொடங்கி 11:45 மணிக்குள் நமது சித்தி விநாயக பெருமானுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கோவை மாநகரில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த குடமுழுக்கு திருவிழாவிற்கு ஐயனுடைய அருளை பெற்று இந்த குடமுழுக்கு திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இருகரம் கூப்பி விழா கமிட்டியின் சார்பாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதுகணம் நமது கும்பாபிஷேக திருவிழா நிறைவு பெற்றவுடன் நமது திருக்கோயில் அருகிலேயே 2000 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குடமுழுக்கு திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியின் சார்பாக மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டு சித்தி விநாயக பெருமானுக்கு அனைவரும் சிறப்பாக கும்பாபிஷேக திருவிழாவை நடத்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் ராமச்சந்திரா ரோட்டில் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் ராமச்சந்திரா ரோட்டில் எழுந்திருக்கும் சித்தி விநாயகராவது 1973வது வருடத்திற்கு முன்னாலே இங்கு ஒரு
வளர்ச்சி இல்லாத ஒரு நகரமாக இருந்தபோது இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அம்மணி அம்மாள் என்பவர் பிள்ளையாருக்காக இடம் கொடுத்து அமரச் செய்த பிள்ளையார் ஆவார் இவர். அது சமயம் அப்போதிலிருந்து இந்த நிமிடம் வரை எவ்வளவு விபத்துகள் ஏற்படும், உயிரிழப்பு என்பது ஏற்படவில்லை. 1973ஆம் ஆண்டு ஆரூர்தாஸ் சுவாமிகள் முன்னிலையில் கிருபானந்த வாரியார் ஆசியில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதை தெய்வ திரு தாமோதர சுவாமி நாயுடு அவர்கள் கோவிலை கட்டி கொடுத்து அந்த கும்பாபிஷேகத்தை செய்திருக்கிறார். அதன் பிறகு ஆர்எஸ்புரத்தில் அதன் பிறகு இங்கு வந்த திரு நாகப்பச்செட்டியார் என்பவர் அவர்கள் நமது கோவில் இருக்கும் நிலையை எடுத்து சொல்லி அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லி அவருக்கு பிள்ளையார் அவர்களுக்கு கோபுரத்தை கட்டி பெரிய ஆலயமாக நிர்வகித்தார். அதன் பிறகு அவருடைய மகன் சுந்தரம் செட்டியார், வக்கீல் செல்லத்துறை, ஆர்பி பாபு, காட்டன் இந்தியா தமிழ்நாடு லிமிடெட் செந்தில்குமார் ஆகியோர் ஒன்று சேர்ந்து இந்த நாளை நடைபெற இருக்கும் விநாயகருடைய கும்பாபிஷேக விழாவை வெகு சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது சமயம் இங்குள்ள ஆர்எஸ்புரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்திருந்து திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டுகிறோம். ஆனால் திருவிழா முடிந்தவுடன் உடனே எல்லாம் சென்று விடாமல் இங்கே இருந்து அன்னதானம் என்பதையும் நடத்தி கொடுத்து நல்லபடியாக உணவருந்துவிட்டு சித்தி விநாயகரோட அருப்பிரசாதையும் ஏற்றுக்கொண்டு அருளையும் ஏற்றுக்கொண்டு சித்தி விநாயகர்களிடமிருந்து விடைபெற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது அனைத்தும் தற்போது வந்துள்ள அறங்காவலர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை வெகு சிறப்பாக அறிவிக்கிறேன். பக்த கோடி மக்களே, நம் ஆர்எஸ்புரம் ராமச்சந்திரா ரோட்டில் எழுந்தருளி எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கும் சித்தி விநாயகர் சுவாமி அவர்களுக்கு 19 வருடங்களுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் நடந்தது. தற்பொழுது அண்ணன் நாகப்ப செட்டியாரோட வாரிசுகளால் சுந்தரம் அண்ணா அவர்களும் மற்றும் காட்டன் இந்தியா செந்தில் அவர்களும் இன்னும் நமது அனைத்து நண்பர்களும் சூழ்ந்து இது கூடி சேர்ந்து இதற்கு ஒரு மறு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தை உருவாக்கி கோவிலை புனர்ப்பித்து தற்பொழுது வெகு விமரிசையாக முற்கால பூஜையும் செய்து வேத விற்பனைகள் மூலம் நாளை 11 மணிக்கு அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து சித்தி விநாயகர் பெருமன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறேன். இப்படிக்கு கோவில் கமிட்டியார்கள் எல்லாரும் கோவிலுக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தோம்னா 12 வருஷம் நம்ம கோவிலுக்கு காலையிலும் மாலையிலும் 10 வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும், ஒன்றே கலைஞப்படும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு கும்பாபிஷேகம் சிறப்பு. ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தோம்னா வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எல்லாமே வருவாங்க. ஏன்னா அவ்வளோ புண்ணிய நிகழ்வு. டெய்லி கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடலாம், பூஜை பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஊர்தோறும் குளத்தடியில் நம் கணபதி அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனோடு நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனில் திருவருள்
திருவருள் துணை இருக்கும் தினம் தினம் மனம் துடிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும் பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார், கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து விடும். திருவருள் துணை இருக்கும் தினம் தினம் மனம் துடிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஐங்கரனை நினைத்து விடு, உயிர்கள் யாவும் உண்டனது சொந்தமென கருதி விடு. நீயும் இன்று வாழ்ந்து விடு, பிறரையும் வாழவிடு. இந்த எண்ணம் உனக்கிருந்தால் திருவருள் துணை இருக்கும் தினம் தினம் மனம் துடிக்கும் அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலார் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. விநாயகனே ஞானத்தின் மூல முதல்வான், விநாயகனே வேண்டுவதை ஈவான். விநாயகனே எண்ணத்தில் வாக்கில் செயலிலே முன்னிற்பான். திண்ணமாய் அவன்தான் துணை. ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே. நாயகன் திருநாமம் தினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் தினை தீர்க்குமே. விநாயகன் திருநாமம் தினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே.
ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே. ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே. தும்பிக்கை ஏந்தும் மணிக்கலசமே, இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே. தும்பிக்கை ஏந்தும் மணிக்கலசமே, இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே. ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே. வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும், விழிகளின் அருட்பார்வை வெற்றி தரும். வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும், விழிகளின் அருட்பார்வை வெற்றி தரும். பாவம் பொடி பொடியாய் பறந்துவிடும், பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும். பாவம் பொடி பொடியாய் பறந்துவிடும், அவன் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும். ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே. ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா, மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா. கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பண்ணாளாம், கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பண்ணாளாம். சண்ட விநாயகா, தேகரி விநாயகா, உத்தண்ட விநாயகா, பாசபாணி விநாயகா, கர்ப்ப விநாயகா, சித்தி விநாயகா, லம்போதர விநாயகா, கூடதந்த விநாயகா, சால கடங்கட விநாயகா, கூஷ்மமண்ட விநாயகா, குண்ட விநாயகா, விகடத்விஜ விநாயகா, ராஜபுத்திர விநாயகா, கணவ விநாயகா. திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாசவோம் வல்லார கணபதி, கபில கணபதி, குண்டி கணபதி, வக்ரதுண்ட கணபதி, மகோதர கணபதி, ஹேரம்ப கணபதி, கணநாத கணபதி, விக்னேஷ கணபதி, விக்னஹாரக கணபதி, பாலச்சந்திர கணபதி, சூர்பகர்ண கணபதி, ஜேஷ்டராஜ கணபதி, கஜானன கணபதி, மகோத்கட கணபதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா, என் வடக்கென்று முடியும் வந்தருவாய் தும்பிக்கையாண்டவா. என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார்,
கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார். உருளும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார். திருநீரும் பூசி குடையும் வைத்து உலகுருவாக்குகின்றார். கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். ஓம் வக்ரதுண்ட விநாயகா, ஏகதந்த விநாயகா, திரிமுக விநாயகா, பஞ்சாஸ்ய விநாயகா, ஹேரம்ப விநாயகா, வரத விநாயகா, மோதக விநாயகா, அபயத விநாயகா, சிம்மதுண்ட விநாயகா, கூடிதாட்ச விநாயகா, சிப்ரப்பிரசாத விநாயகா, சிந்தாமணி விநாயகா, தந்தஹஸ்த விநாயகா, விசிண்டில விநாயகா, புத்தண்ட முண்ட விநாயகா, வெண்கொற்ற குடையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி, கர்மவ கணபதி, யோகேச கணபதி, சித்தி விக்னவ கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லட்சுமீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்பிரவர்ண கணபதி, சிப்ர பிரசாதன கணபதி, தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது. மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா. படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா. நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா. உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ. அது கடவுளை தாங்குது எந்த மனமும் பாவம் சுமந்ததுவோ. கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். ஓம் ஸ்தூலதந்த விநாயகா, கலிப்பிரிய விநாயகா, சதுரந்த விநாயகா, திமுக விநாயகா, ஜேஷ்ட விநாயகா, கஜ விநாயகா, கால விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண விநாயகா, சித்திரகண்டா விநாயகா, மங்கள விநாயகா, மித்ர விநாயகா, ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் விநாயகாய கணபதி, விகட கணபதி, ஆஷாபூரக கணபதி, தூம்பிரகேது கணபதி, பிரமோத கணபதி, மோத கணபதி, சுமுக கணபதி, துர்முக கணபதி, பாசவாணி கணபதி, பரேச கணபதி, லாபேச கணபதி, தரணீதர கணபதி, மங்களேச கணபதி, மூஷிகத்வஜ கணபதி, மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா, எமை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா. பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார். அடமூ உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான். என் பட்டு உடுத்தி குட்டிக் கொண்டு தொழுதோம் கணபதியே. இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே. கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். ஓம் மோத விநாயகா, பிரமோத விநாயகா, சுமுக விநாயகா, துர்முக விநாயகா, கணநாத விநாயகா, ஞான விநாயகா, துவார விநாயகா, அவிமுக்த விநாயகா, ஐஸ்வர்ய மழை மொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்து சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் மயூரத்வஜ கணபதி, ராஜேச கணபதி, மிருத்யுமேச கணபதி, ஓம்காரேச கணபதி, குணேச கணபதி, வரத கணபதி, சித்தி புத்திம கணபதி, கணேச கணபதி, சதுர்பாகு கணபதி, திரிநேத்திர கணபதி, கஜமஸ்தக கணபதி, நிதிவ கணபதி, கஜகர்ண கணபதி, சிந்தாமணி கணபதி, வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா, எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே. உனக்கு கோடி நமஸ்காரம், நாமாவளி நிவேத்தியம், அர்ப்பணம் சமர்ப்பணம். ஒரு ஆண்டு ஒரு முறை வந்தொரு புரியும் அத்திமுகத்தோனே, நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே. ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே. வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே. கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம். 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 கணபதி ராஜா வந்தாரோ மணியில் இன்றே கொண்டாடாம்.
வழி காட்டிடப்பா செட்டான செட்டியாரே நாட்டு கொண்ட பிள்ளையாரே வட்டி மேல வட்டி கொண்டு வரமளிக்கும் பிள்ளையாரே கொட்ட கோடி மரமாம் கொடி வளர்ந்த அம்பலமாம் வளமாம் வளம் புரியாம் வளம் துழிஞ்ச தும்பிக்கையா சப்த ரிஷி மண்டலமாம் ஐயாவும் மணிமுடியா ஐயாவும் தும்பிக்கையா எங்களுக்கு நம்பிக்கையா அனமோகம் அருள தந்திடணும் சன்னதியாம் சன்னதி கற்பகத்தின் சன்னதி தேடி வந்த எங்களை காக்க வேணும் கணபதி கருப்பா கருப்பழகா அன்னமுக பேரழகா சுருப்பா சுறுசுறுப்பா நல்ல வழி காட்டிடப்பா தேவரெல்லாம் காவலுக்கு நின்னபடி பூதாதி பூதகரம் புடை சூழ இருந்தபடி நாட்டுக்கோட்ட வீதியில நாட்டாம செஞ்சபடி கருப்பு கட்டி பணியாரம் சப்பு கொட்டி தின்னபடி சூரியன குண்டலமாய் காதிரண்டில் போட்டபடி ஆதார பீட சக்தி ஆசனத்தில் அமர்ந்தபடி பூமியத்தாம் மோதகமா ஓங்கருத்தில் சுமந்தபடி சுற்றி வரும் கோள்களையே மாலையாக போட்டபடி அனமோகம் அருள தந்திடணும் சன்னதியாம் சன்னதி கற்பகத்தின் சன்னதி தேடி வந்த எங்களை காக்க வேணும் கணபதி கற்பா கருப்பழகா அன்னமுக பேரழகா சுல்பா சுறுசுறுப்பா நல்ல வழி காட்டிடப்பா பணி செய்யணும் மரமா நெடு மரமா இங்க வந்து பிறக்கணுமே இந்திரனார் தோள் மேல ஊர்வலம் போறவரே சந்தனமா பிறந்து வந்து நெற்றியில சேரணுமே அழகழகா அந்த முகம் பக்கத்தில பரமசிவம் ஆமா கல்லா போறந்து வந்து வாசப்படியாக்கணுமே அனமோகம் அருள தந்தே
கற்பகத்தின் சன்னதி தேடி வந்த எங்களை காக்க வேணும் கணபதி. கருப்பா கருப்பழகா அன்னமுக பேரழகா சுருப்பா சுறுசுறுப்பா நல்ல வழி காட்டிடப்பா. அழகா மலையோரம் சிலையழகா அழகா அழகு அத கண்ணார காண வந்தோம். மழையாம் அடை மழையாம் வருஷம் எல்லாம் அருமழையா ஐயா அதுல கொஞ்சம் குழுகுழுன்னு நனைய வந்தோம். கதையா கதை கதையா உன் பெருமை கேட்டிருக்கோம். ஐயா உன் வாசப்படி அடைக்கலமா வந்திருக்கோம். வனையா வேன முடிச்சு விளையாடும் நாயகரே நீங்க மனசு வச்சா நாங்க இங்க பழிச்சுக்குவோம். அனமோகம் அருள தந்திடணும். சன்னதியாம் சன்னதி கற்பகத்தின் சன்னதி தேடி வந்த எங்களை காக்க வேணும் கணபதி. கருப்பா கருப்பழகா அன்னமுக பேரழகா சுருப்பா சுறுசுறுப்பா நல்ல வழி காட்டிடப்பா. கண்மூடி படுத்தாலும் கண்ணுக்குள்ள உன் முகம்தான். நடுசாம வேளையிலும் நெஞ்சுக்குள்ள உன் நினைப்பு. உன் மேல பைத்தியமா சுத்துவனும் சத்தியமா நீ இருக்கும் தைரியம் தான் நாங்க இங்க வாழ்ந்திருக்கோம். சாமி உங்க காலடிய தாய்மடியா நினைச்சிருக்கோம். நாங்க இங்க பிறந்ததெல்லாம் ஐயாவும் ஆனப்படி. உம்மல பக்தி வச்சோம் அது எங்க ஆசைப்படி. கண்ணா கருமணியா கலந்துருக்க கணபதியே ஆனமோகம் அருள தந்திடணும். சன்னதியாம் சன்னதி கற்பகத்தின் சன்னதி தேடி வந்த எங்களை காக்க வேணும் கணபதி.
கணநாயகா கணநாயகா கணங்களின் அதிபதியே கணநாயகா கணநாயகா கணங்களின் அதிபதியே நர்த்தனம் காட்டிடும் கணநாயகா நட்பொருள் சேர்த்திடும் கஜநாயகா சுதி தோன்றிடும் வழி காட்டிடும் அருகம்புல் நாயக அரசடி நாயக சிவபாலகா கணநாயகா கணநாயகா கணங்களின் அதிபதியே ஓயருக்கம் பூவே உனக்களிக்கும் போதே மனமுருகி வரமருளும் பரம்பொருளும் நீயே பால் பழங்கள் தேனே படைத்தளிக்கும் போதே மரம் பெருகி எதிர் தெரியும் கரிமுகமும் நீயே ஒரு பெரும் தத்துவத்தை கூறிய நாயகா அம்மையப்பன் உலகென்று உணர்த்திய வேழவா மறைவேதம் எனவாகும் ஓங்கார பிரணவமே 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 கணநாயகா கணநாயகா கணங்களில் அதிபதியே மூஷிகத்தின் தேரே உனக்கிருக்கும் போதே உலகத்தை வலம் சுழலும் முழுமுதலும் நூல் எழுதத்தானே ஒரு கொம்பை நீயே ஒடித்தெடுத்து கதை வடித்த பெரும் கலைஞன் நீயே அகத்தியர் கமண்டலத்தை தீண்டிய நாயகா உன்னினடி பெருக்கெடுக்க உதவிய வேழவா அடித்தாலும் அணைத்தாலும் நீதானே ஐங்கரனே 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 கணநாயகா கணநாயகா கணங்களின் அதிபதியே நர்த்தனம் காட்டிடும் கணநாயகா நட்பொருள் சேர்த்திடும் கஜநாயகா சுழி தோன்றிடும் வழி காட்டிடும் அருகம்புல் நாயக அரசடி நாயக சிவபாலகா கணநாயகா கணநாயகா கணங்களின் அதிபதியே
நமः. ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் விக்னேஸ்வராய நமः. கந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் என்றும் கந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் என்றும் ஐயா இந்த நங்கம் பேரண்டம் அதிலே அண்டம் உயிர்குலமே. இந்த நங்கம் பேரண்டம் அதில் அண்டம் உயிர்குலமே. வெள்ளருக்கு சூடும் தெய்வமே கணநாதம் உள்ளிருக்கும் நாங்கள் தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்று ஏகதந்தம் எங்களில் சொந்தம் ஏகரட்சமும் தெருமுனை ஓரமும் தரிசனமாகிடும் நீதானே. அரண்மனை மாடமும் அருகம் வேளை என்பது கணபதி என்று ஏகதந்தம் எங்கள் சொந்தம் ஏகரட்சம் முன்னால் ஏற்றுமே. தலைச்சுழி கோலமோ பிரம்மனின் கோபமோ ஆனால் மனமே கலங்காதோ. வலஞ்சுழி சுழி வரைந்தவர் தலைச்சுழி வெளியும் வழியும் உடனே மலராதோ. கடைந்த கிடைப்பதோ கடல் அமுதமே கடையாமல் கைவரும் கணபதி பாதமே. ஜனங்களை ஆளும் அதிபதி தினந்தோறும் பெயர் சொன்னது. கந்தம் கந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் தந்தம் ஒரு தந்தம் கண்டும்
அமுதம் தந்தது சிவலிங்கம் என்றோ ஏகதந்தம் எங்கள் சொந்தமே ஐயா ஏகரட்சம் இந்த நங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே இந்த நங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே வெள்ளெருக்கு சூடும் தெய்வமே கணநாதம் கந்தம் முகுதந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றோ ஏகதந்தம் எங்கள் சொந்தமே ஏகரட்சம் கணநாதா 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 விநாயகனை போற்றி யானை முகனை போற்றி இன்று ஆரஸ்புரம் சித்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் இங்கே ஓணம் சத்யா அன்னதானம் விருந்து 17 வகையான ஐட்டத்தை லீஃப் தலவாழை இலை போட்டு அன்னதானம் இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு எல்லோரும் வந்திருந்து அன்னதானத்தை சிறப்பித்து குறித்து எங்களை விநாயகரோட அருளை பெறணும்னு இந்த குழு கமிட்டி சார்பாக எங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இப்போ பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரளா ஓணசத்திய முறையில் கேரளா கேட்ரிங் அவங்க வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-17 வகை ஐட்டங்கள் போட்டு ஓணசத்திய மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது.